சோழ நாட்டில் பாண்டியர்களோட சின்னம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் வேற எங்கேயுமே கிடையாது, மன்னார்குடி பக்கத்துல இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த பாண்டியர்களோட சின்னம் வேற எங்கேயுமே இல்லைங்க, நம்ம மகாதேவப்பட்டினத்தில் உள்ள சம்போ மகாதேவ சுவாமி திருக்கோயிலில் தான் அமைஞ்சிருக்கு. மகாதேவப்பட்டினம் அப்படின்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர்றது மகாதேவப்பட்டினம் கோட்டை தாங்க. அந்த கோட்டையை கட்டினது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மராட்டிய மன்னரான துக்கோஜி பிரபு அவர்கள் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் அந்த மகாதேவப்பட்டினம் கோட்டை. ஸோ இதுதான் எல்லாருக்குமே தெரியும். பக்கத்துல 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க இந்த சம்போ மகாதேவ திருக்கோயில் யாருக்குமே தெரியாது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த திருக்கோயில பாண்டியர்களோட சின்னமும் இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணா இந்த கோயில் சுமார் 1000 வருடம் பழமையான திருக்கோயில். மீன் சிம்பிள் மீனோட சின்னம் இந்த தூண் கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் இது அழிஞ்சிருச்சு. முத்துப்பேட்டைக்கு அந்தாண்ட பேட்டைங்கிற ஊர்லேருந்து இங்கே 40 வருஷம் ஆகுது. அதுலேருந்தே இருக்குது இந்த கோயில். எங்கள் மாமியாரெலாம் சொல்லுவாங்க, நல்லா சிறப்பான கோயிலாக அந்த காலத்தில் ராஜா கட்டின கோயில். ராஜா கட்டி விட்டு படுத்துருந்தாங்களாம், என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு. அப்போ செண்பகா கோயில் கூணுச்சான். அதனால் செண்பகா மாதான்னு வச்சுருக்காங்க. அப்போலேருந்து நல்லா நிறையா சாமி கோயில் எல்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் எடுத்து செய்யலை. இப்போ 4 வருஷமாக எல்லாம் சிவன் கோயில், நந்திசாமி எல்லாம் இருக்குது. நல்லா செய்கிறாங்க, நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. எல்லோரும் வர்றாங்க. இப்போலாம் ஒரே கூட்டமாக நல்லா தெய்வம், நல்ல தெய்வம் தான். அதான் எனக்கு தெரிஞ்சது. இத்திருக்கோவிலின் முழு வரலாறு. அருள்மிகு சம்போ மகாதேவ சுவாமி திருக்கோவில், மகாதேவப்பட்டினம். காலப்போக்கில் இது செம்பமாதேவி திருக்கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் ஒரு மாட கோவில் வகையை சேர்ந்ததுங்க. மாட கோவில்னா விளக்கு ஏற்றுவதற்கு கோயிலை சுற்றி மாடங்கள் இருந்திருக்கு. கிபி 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் இங்கே அர்த்த மண்டபம், மகா மண்டபம்னு சொல்லி 2 மண்டபங்கள் இருந்திருக்கு. கோயிலுக்கு எப்படி மூலவருக்கு தனி சன்னதி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சௌபாக்கியவதி அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம பெரிய கோயில் மாதிரி இந்த கோயில் குறுகிய நிலப்பரப்பு, அதாவது 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வெளியில் நந்தி மாடம் மற்றும் பலிபீடமும் இருந்திருக்கு. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மன்னார்குடி டு வடசேரி ரோடு உள்ளிக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. ஸோ இந்த திருக்கோயிலை இந்து அறநிலைத்துறை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன்.